வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பால் கொழுக்கட்டை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் கொழுக்கட்டை மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அது மாவு மாதிரி ஆன அப்புறம் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு விடுற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. பெரிய உருண்டையாக ஊட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் தொட்டு இந்த மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது சாஃப்டாக இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 400 ml பால் ஊற்றிக்கோங்க. 100 ml தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் அது கொதிச்ச அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க உருண்டையை ஒன்றா ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணால் தான் அது தெறிக்காது, உடையாது. எல்லா இடத்துலையும் போடுங்க ஈவனாக. அது குக் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லே. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை கிளறி விடுங்க. அப்பப்போ ஸ்டிர் பண்ணி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அதே மாதிரி ஸ்டிர் பண்ணி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 200 ml தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா திருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் 1/2 கப்பு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. 4 இடித்த ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அது குக் ஆகட்டும். அப்போ தான் அது கரெக்டான பதத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்பப்போ அதை கிளறி விடுங்க. நீங்கள் ஸ்வீட் போதுமான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்தப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரத்தில் இது அதுவாகவே திக்காகிடும். இது ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். எங்களுக்கு கோல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுவோம். நீங்கள் இதில் 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா ரோஸ்ட் பண்ண கேஷ்யூ இல்லைன்னா முந்திரி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு கொடுக்கும். இது அப்படியே வாயில் அப்படியே கரையுங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இதை சாப்பிட விரும்புவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வீட்டில் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.